விவிலியம் அறிவோம் என்ற நம்முடைய சிந்தனையில் செப்டம்பர் மாதமாகிய திருவிவிலிய மாதத்தில் மாதா தொலைக்காட்சி மூலமாக விடுதலை பயண நூலில் நமக்கு தரப்பட்டிருக்கிற கதை மாந்தர்களுடைய விவிலிய மாந்தர்களுடைய பெயர்கள் நமக்கு குறித்து காட்டக்கூடிய உண்மை என்ன, செய்தி என்ன என்பதை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்று விடுதலை பயண நூல் 17ஆம் அதிகாரத்திலே நமக்கு தரப்படுகிற மிக முக்கியமான பெயர் யோசுவா. யோசுவா எனப்படக்கூடிய இந்த சொல்லுக்கு யாவே இஸ் மை சால்வேஷன் என்று பொருள். கடவுளே எனக்கு மீட்பு. கடவுளே எனக்கு மீட்பு மட்டுமல்ல, என்னுடைய மீட்பர் என்பதையும் இந்த யோசுவா எனப்படக்கூடிய சொல் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. The Lord saves, the Lord delivers என்ற அந்த ஒரு விளக்கமும் இந்த பெயருக்கு கொடுக்கப்படுகிறது. கடவுள் காக்கிறார், கடவுள் விடுவிக்கிறார். இதனுடைய அடிப்படையில் தான் விடுதலை பயண நூல் 17ஆம் அதிகாரத்திலே யோசுவா அறிமுகப்படுத்தப்படுகிறார். அமலேக்கியரோடு போராட வேண்டும் என்ற அந்த நிலை வந்தபோது மோசே யோசுவாவை அழைத்து, நீ போரிடச் செல், நான் கடவுளை நோக்கி மன்றாடச் செல்கிறேன் என்று சொல்லி அங்கே ஒரு படை வீரராக, படை தலைவராக யோசுவாவை முன்னிறுத்துகின்றார். இந்த யோசுவா எனப்படக்கூடிய இந்த மனிதர் மோசேயினுடைய அந்த பணி காலத்திற்கு பிறகு அவர்தான் இஸ்ரேல் மக்களை கடவுள் வாக்களிக்கக்கூடிய அந்த புதிய நாட்டுக்கு அழைத்து செல்லக்கூடிய தலைமை பொறுப்பையும் பணி பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்பதை விவிலிய வரலாறு நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இந்த யோசுவா எண்ணிக்கை நூலை பொறுத்தவரை 13ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தையில் மோசே இவருக்கு இருந்த அந்த பெயரை அவர் மாற்றி, அதாவது எப்ராயிம் குலத்தில் இருந்த நூனின் மகன் ஒசேயா என்று அழைக்கப்பட்ட அவருடைய பெயரை யோசுவா என்ற விடுதலை அளிக்கும் கடவுள் என்ற அந்த பொருளிலே மாற்றுகிறவராக மோசே இந்த நூலிலே காட்டப்படுகின்றார். எண்ணிக்கை நூல் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே யோசுவா கடவுளுடைய மீட்பினுடைய அந்த செய்தியை, கடவுளுடைய விடுதலையின் செய்தியை, கடவுள் காக்கும் செய்தியை, கடவுள் விடுவித்து எழுப்பக்கூடிய அந்த செய்தியை தன்னுடைய பெயரிலே சுமந்து கொண்டு வருகின்றார். யோசுவா மோசேயினுடைய பணிக்கும் உதவியாக இருந்தார், மோசேயினுடைய பணியையும் தொடர்ந்து செய்தார். இப்படிப்பட்ட இந்த யோசுவாக்கள் இன்று நமக்கும் நம்முடைய திரு அவைக்கும் நம்முடைய நம்பிக்கை பயணத்திற்கும் அவசியம். மோசேயிடமிருந்து கற்றுக்கொண்டார். ஒரு காலத்தில் அவரே மோசேயினுடைய பணியை தொடர்ந்து ஒரு புதிய தலைமைத்துவத்திற்கு, தலைமை பொறுப்புக்கு வந்து செய்ய தொடங்கினார். ஆனால் ஒன்றை மறந்துவிடக்கூடாது, மோசே யோசுவாவுக்கு பணியை கொடுக்கவில்லை, யாவே கடவுளே அந்த பணியை யோசுவாவுக்கு கொடுக்கின்றார். நாம் நம்முடைய பணியில் அந்த பணி நிலைகளையும் பணி செயல்பாடுகளையும் நாம் நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில் செய்பவர்களாக அல்ல, கடவுள் நமக்காக என்ன பணியை கொடுக்கிறாரோ, என்ன பணியை அவர் திட்டமிட்டிருக்கின்றாரோ அதை நாம் தெரிந்து கொள்வதும், மோசேயிடமிருந்து கற்றுக்கொண்ட யோசுவா போல நாமும் தொடர்ந்து கற்றுக்கொள்பவர்களாகவும், ஒரு காலத்தில் பணி பொறுப்புக்கு, வழிகாட்டும் பொறுப்புக்கு, தலைமை பொறுப்புக்கு நாமே கடவுளால் உயர்த்தப்படுபவர்களாகவும் நாம் நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த யோசுவாவினுடைய பெயர் சொல் விளக்கமும் அவருடைய பணி வாழ்வும் இன்று நமக்கு எடுத்துச் சொல்கிறது. விவிலியம் அறிவோம், இயேசுவின் சீடராய் வாழ்வோம். விவிலியம் அறிவோம், இயேசுவின் சீடராய் வாழ்வோம்.